குழந்தை ஓனாய் தூக்கி போயிருச்சு. ஆனா அரசு வந்து என்னுடைய குழந்தைக்கு அவனுடைய தான் என்னுடைய பொய்யா பற்றி நம்ம வாங்கிட்டாங்கன்னு உடனே சீர குழந்தைக்கு சகையை கொடுத்தது சொல்றான். வளர்ந்து மகனே அப்போ அந்த குழந்தையை கொண்டாம 2 பேரும் ஒரு குழந்தைக்கு சண்டை போடுறீங்க. அந்த குழந்தையை கொண்டா ஒரு கத்தியை கொண்டா 2 வெட்டி 2 பேர் பாதையை கொடுத்துறேன். சொன்னா வேண்டாம், அல்லாவுக்கு அருள் செய்வானாங்க அவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்க வளர்ந்ததுலேயே உண்மையான தாய் சொன்னாங்க. இந்த பதிலைக்கான சொல்லி பெரியவர்கள் வந்து
ஆட்சி செய்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நைல் நதி வற்றி விடுகிறது. ஒரு கன்னி பெண்ணை வெட்டி பலி கொடுத்தால் தான் நைல் நதி கன்னி மீண்டும் வரும் சொல்லி மக்கள் சொல்றாங்க. அப்போ நம்பிக்கையா இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும் இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டபோது உணர்வுதான் ஒரு லெட்டர் எழுதி நான் எழுதிக்கிற லெட்டரை என்னுடைய ஓலை அந்த நைல் நதியில போடணும். அந்த லெட்டர்ல இருந்து வாசகம் என்னன்னா ஒரு நைல் நதியே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஓட ஒரு லெட்டர் எழுதி அந்த ஓலையை கவர்னர் அம்ருபின் ஆஸ் அனுப்பி வச்சாங்க. அம்ருபின் ஆஸ் அந்த லெட்டரை நைல் நதியில போட்டாரு. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதுதான் இறை நேசர்கள். அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த இறை நேசர்கள் அவருடைய வார்த்தைக்கு அது வஸ்துவும் கட்டுப்பட்டது அப்படிங்கிறது தப்சீர்.
வருகின்ற இந்த வெளிச்சங்கள் வருகின்ற இந்த கனிகளை 3
வந்து தர்மம் செய்து இன்னொரு பாகத்தை நான் குடும்பத்தை ஆரம்பிச்சுக்கிடுவேன். இப்படி செய்கின்ற காரணத்தினால் தர்மம் செய்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் என்னுடைய பெயரை கூறி என்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் வர சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்றாங்க. செய்தி முஸ்லீம் செய்தி படிச்சிருக்கீங்க. நாம் என்ன செய்யணும்? இருக்கிற தேகா முழுவதையும் படிக்க அப்பா வச்சு ஒரு வரி ஏழை ஒரு வரி நம்ம வீட்டுக்கு வச்சுருக்கோம். இன்னொரு வரியை அதே போட்டீங்கன்னா கண்டிப்பா அல்லா பேச மாட்டான். சிவகாலம் பேச மாட்டான். கண்டிப்பா அல்லா சொன்னாலும் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் எல்லா நிகழ்ச்சிகளும் தெரியப்படுத்தி எல்லாரும் வழங்கப்படும். இந்த ரமலான் நிகழ்ச்சி நமக்கு ஏற்பட்டு தந்த நமது இமாம் அவர்களுக்கும் அதை சிறப்பித்து தந்த நண்பர்கள் அவர்களுக்கும் செல்விகளும் மற்றும் வெளிநாடு வாழ்ந்த ஜமாத்தார்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உண்டாவதாக. இதுவரை இந்த நிகழ்ச்சியில் பொறுமையாக தந்த நமது ஜமாத்தார் ஆண்கள் அவர்களுக்கும் மற்றும் நமது சிறுவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரிசு வாங்குவதை பொருளாக வந்து இந்த நிகழ்ச்சி முடித்தருமாறு ஏற்கனவே